ஃப்ரெண்ட்ஸ், மதியம் லஞ்சுக்காக மணத்தக்காளி கீரை வச்சு நம்ம ஒரு பொரியல் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கீரைக்கு பாத்தீங்கன்னா உப்பு கம்மியா தான் போடணும், ஏன்னா ஆல்ரெடி கீரையிலேயே உப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சமா உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிற மணத்தக்காளியை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட போறோம். மணத்தக்காளியிலேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும், ஸோ நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கீரை தண்ணி தளதளன்னு இருக்குது. இந்த தண்ணி நல்லா இழுத்ததுக்கு அப்புறமேட்டு துருக்கி வச்சிருக்கிற தேங்காவையும் ஆட் பண்ணிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட போறோம். சுவையான டேஸ்டான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி. இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் செம்ம சூப்பரா இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.